கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம கர்த்தர்கிட்ட பலப்படணும். எப்படி பலப்படணும்? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஊழியத்தில் நாம் சக்ஸஸாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவன் விரும்புகிற பாத்திரமாக நாம் செயல்படணும். தேவன் விரும்புகிற பாத்திரமாக யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அந்த அழகான நன்மைகள் உண்டாகும். அவங்களுக்கு தான் அந்த அற்புதங்கள் நடக்கும். அவங்களுக்கு தான் அந்த அதிசயங்கள் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்லிக்கிறார். அவருடைய அளவற்ற கிருபை நல்லா நோட் பண்ணுங்க. அவர் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை தான், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்ம கர்த்தரில் பலப்படணும். என்ன செய்யணும்? அவரோடு கூட எப்போதும் நெருக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஊழியம் செய்வதற்கு நமக்கு ரொம்ப அவசியமானது இந்த வசனங்கள். நம்முடைய குடும்பத்தில் ஒரு சக்ஸஸான பிளெஸ்ஸிங் பார்ப்பதற்கு இந்த அவசியமான இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதற்காக கர்த்தர் சொல்லுகிறார்? நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நாம் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டோம், நாம் ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டோம். அவருடைய அன்பை ருசி பார்த்த ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்தே ஆக வேண்டும். அவர் தலைமையில் விழுந்த கடமை அது. முழு நேரமாய் அழைக்கப்பட்டவர்கள் என்பது வேறு, பகுதி நேரமாக அழைக்கப்பட்டவர்கள் என்பது வேறு. தேவனுடைய சமாதானத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமானால், சமாதான பாத்திரம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டுமானால், நாம் கூறுகிற ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கும் சேர வேண்டும், நமக்கும் சேர வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் 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 என்று சொல்லி பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை விட்டு விட்டோம். சத்துவத்தில் பலப்படுங்க. ஜெபிக்கிறவங்களாக இருக்கட்டும், துதிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஊழியம் செய்யவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்பட வேண்டும். அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதுதான் கௌரவம். நான் ஊழியம் செய்யலை, நான் ஏன் சத்துவத்தில் பலப்படணும், நான் ஏன் வல்லமையில் பலப்படணும், இப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. பிசாசானவன் உங்களுடைய சாட்சியை கெடுப்பதற்கு முயற்சி பண்ணும்போது, அந்த சபைக்கு தூணாக இருந்த நீங்கள், அந்த சபைக்கு உற்சாகமாய் ஓடின நீங்கள், அந்த சபைக்கு அற்புதமாய் திகழ்ந்த நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறதோ இல்லை வீணான சிந்தனைகள் உண்டாகிற காரியங்களோ வருது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? நீங்கள் ஆண்டவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படாதனால் தானே. எத்தனையோ சபைகள் இப்படியாப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. ஊழியக்காரர்கள் மட்டும்தான் பலப்பட வேண்டும் என்றல்ல, அவருடைய அன்பை ருசி பார்க்கிற ஒவ்வொருத்தரும் நாம் பலத்தால் நிரப்பப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சத்துவத்தினுடைய வல்லமையிலும் பலப்பட வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவருடைய அன்பை நோக்கி பாருங்கள், அவருடைய பாசத்தை நோக்கி பாருங்கள், அவருடைய நேசத்தை நோக்கி பாருங்கள், அவருடைய கிருபையை விட்டுடாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய சத்துவத்தில் பலப்படணுங்க, அவருடைய கிருபையில் பலப்படணுங்க, அவருடைய வல்லமையில் பலப்படணுங்க. அப்போ தான் நம்ம சாட்சியாக நிற்க முடியும். அப்போ தான் பிசாசுடைய தந்திரங்கள் நம்மை தொடாதபடிக்கு அந்த வைராக்கியம் நம்மை ஆட்கொள்ளும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நாள் உடைய ஜீவ வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள் நீங்கள் சொல்லிக்கிறீங்களப்பா. இந்த வார்த்தையில் கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் ஊழியக்காரர்கள் தான் பலப்பட வேண்டும், ஊழியக்காரர்கள் தான் இதுக்காக பிரயாசப்படணும், ஊழியக்காரர்கள் தான் முயற்சி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி யாராக இருந்தாலும் சாட்சியாக வாழ வேண்டும் நினைக்கிறவர்கள் அத்தனை பேரும் இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த நாள் சத்துவத்தால் நிரப்புவீராக, வல்லமையால் நிரப்புவீராக, கிருபையால் நிரப்புவீராக. ஒவ்வொருத்தருக்குள்ளும் பிசாசை எதிர்த்து நிற்கிற பலத்தால் இடை கட்டுவீராக. நசனாகிய இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, பெரிய காரியங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.